இந்த வீடை பார்த்தா வாங்கணும் போல தோணும். அப்படிப்பட்ட வீடை தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வீடு மதுரை தபால் தந்தி ஏரியாவில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. 4.4 சென்ட் லேண்ட்ல 1400 ஸ்கொயர் ஃபீட்ல ஈஸ்ட் ஃபேசிங்ல 2 BHKவோட இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் நல்ல மாடர்னா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. மெயின் கேட் எம்எஸ்ல லேசர் கட்டிங் டிசைனோட உடன் மாடல்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் கேட்ல இருந்து என்ட்ரானே போர்ட்டிகோ அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோக்கு அழகான பார்க்கிங் டெல்ஸ் லே பண்ணிருக்காங்க. இந்த போர்ட்டிகோல 2 கார் பார்க் பண்ற அளவுக்கு நல்ல ஸ்பேசிஸா அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோக்கு சென்டர்ல அழகான ஹேங்கிங் லைட்டும் நிறைய டவுன் லைட்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்குது. ரொம்ப அட்ராக்டிவா அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோக்கு லெஃப்ட் சைட் கார்னர்ல கார்டனுக்கான ஸ்பேஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கார்டனுக்கு மேல ரூஃப் டிசைனும் அழகா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வாஸ்து முறைப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோக்கு ரைட் சைட் கார்னர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கான ஸ்டேர் கேஸ் அமைஞ்சிருக்கு. ஸ்டேர் கேஸ்க்கு எஸ்எஸ்ல ஹேண்ட் ரைட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ் கீழே உள்ள ஸ்பேஸ்ல வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வால் சேஃப்டி பர்பஸ்க்காக எம்எஸ்ல ஒரு கேட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கேட்டுக்கு ஓப்பன் பண்ண உடனே காமன் ரெஸ்ட் ரூம் ஒன்று இந்தியன் டைப்பில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அழகான வால் டெயில்ஸும் ஃப்ளோர் டெயில்ஸும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோலேருந்து 2 ஸ்டெப் ஏறினோடனே லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட மெயின் டோர் மேட் ஃபினிஷிங்கில் டீக்குட்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் நல்ல ஸ்பேசிஸாக அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலுக்கு 4x2 சைஸ்ல கிளாசி ஃபினிஷ்டு வெற்றி பெட்டில்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு அழகான ஃபால் சீலிங்கும் சென்டர்ல ஒரு ஹேங்கிங் லைட்டும் அண்ட் ஸ்ட்ரிப் லைட் அண்ட் டவுன் லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது ரொம்ப அட்ராக்டிவா அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலுக்கு சென்டர்ல அழகான டிவி கேபினெட் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. மல்டி பர்பஸ் ஃபெசிலிட்டிக்காக இதுல நிறைய கேபினெட்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் ரைட் சைட் கார்னர்ல பூஜா கப்போர்டும் செப்பரேட்டா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு ரைட் சைட்லயே இந்த வீட்டுக்கான 2 பெட்ரூமா அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமே நல்ல மாஸ்டர் பெட்ரூமா அமைஞ்சிருக்கு. ரூம் டோர்ஸ் எல்லாமே ரெடிமேட் பிரஷர் டைப் உட்டன் டோரா அமைஞ்சிருக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஸ்பேசிஸா அமைஞ்சிருக்கு. இதுக்கும் அழகான ஃபால் சீலிங் டிசைன் பண்ணி அதுல ஸ்ட்ரிப் லைட் அண்ட் டவுன் லைட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வார்ட்ரோப்பும் லாஃப்ட்டுக்கு கப்போர்டு இருக்கும் அடைச்சு கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ஏரியா செப்பரேட்டட் டிசைன் பண்ணி அதுக்கு வார்ட்ரோப் வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோடையும் லாஃப்ட்டுக்கு கப்போர்டு இருக்கும் அடைச்சு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக நல்ல பெரிய விண்டோ ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்ல இருக்க ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைப்லேயே அமைஞ்சிருக்கு. இதுக்கு லைட் அண்ட் டார்க் காம்பினேஷன்ல அழகான வால் டெயில்ஸும் ஃப்ளோர் டெயில்ஸும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் பேசன் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு வென்டிலேட்டர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வீட்டில் உள்ள செகண்ட் பெட்ரூம். லிவிங் ஹாலுக்கு ரைட் சைட்லயே இந்த பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்க்கு உட்டன் டிசைன்ல அழகான ஃபால் சீலிங்கும் அதுக்கு ஸ்ட்ரிப் லைட் டவுன் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்குது. ரொம்ப அட்ராக்டிவா அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேசிஸா அமைஞ்சிருக்கு. வார்ட்ரோப் வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளையும் லாஃப்ட்டுக்கு கப்போர்டு இருக்கும் அடைச்சு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோ ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்ல இருக்க ரெஸ்ட் ரூமும் வெஸ்டர்ன் டைப்லேயே அமைஞ்சிருக்கு. இந்த ரெஸ்ட் ரூமுக்கும் அழகான வால் டெயில்ஸும் ஃப்ளோர் டெயில்ஸும் லே பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு வென்டிலேட்டரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வீட்டில் உள்ள மாடுலர் கிச்சன். லிவிங் ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் இந்த மாடுலர் கிச்சன் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலையும் கிச்சனை செப்பரேட் பண்றதுக்காக அழகான பார்ட்டிஷன் ஒன்று டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலயும் டவுன்லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்குது. ரொம்ப அட்ராக்டிவா அமைஞ்சிருக்கு. இந்த மாடுலர் கிச்சன் டைனிங் ஸ்பேஸோட அமைஞ்சிருக்கு. இந்த டைனிங் ஸ்பேஸ் நல்ல ஸ்பேசிஸா அமைஞ்சிருக்கு. இதுக்கும் நல்ல அழகான வாஷ் பேஷன் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட்டுக்கு கப்போர்டு இருக்கும் அடைச்சு கொடுத்துருக்காங்க. அழகான ஃபால் சீலிங்கும் அதுக்கு ஸ்ட்ரிப் லைட்டும் சென்டர்ல ஒரு ஹேங்கிங் லைட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
எல் ஷேப்ல கிரானைட் ஃபினிஷிங்கோட கிச்சன் டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் நல்லா ஸ்பேசியஸா அமைஞ்சிருக்கு. எஸ்எஸ்ல சிங்க் ஒன்றும், ஸ்டோரேஜ்க்காக கிச்சன் டாப் கீழே நிறைய பேஸ் கேபினட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு அழகான வால் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்டுக்கு கபோர்டு இருக்கும். நிறைய வால் கேபினட்ஸும் இந்த கிச்சன்ல அமைஞ்சிருக்கு. எல்லா ஃபெசிலிட்டியோடையும் ரொம்ப குறைஞ்ச விலையில இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட விலை 95 லட்சம் ரூபாய். அதுவும் பேசிக்கலாம். உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தா இந்த வீடு வாங்க நாங்கள் ஹவுசிங் லோன் அரேஞ்ச் பண்ணி தர்றோம்.